சரிகமா கார்வா மினி தமிழ். மச்சான், இது வேலைக்கு ஆகுன்ற? சும்மா வந்தேன்னா வேலைக்கு ஆகும். இதுதான் மல்லிகாவோட வீடு. உன் முன்னாள் காதலே மல்லிகா வீடுன்னு சொல்லு. உனக்கெல்லாம் ஒரு பேண்டட் போதாதடா, 9 பேண்டட் போடணும். போடுவடா, போடுவ. தோல் கொடுப்பான் தோழன்னு விளங்காத உன் காதலுக்கு விளக்கமாறா உழைக்கிறேன் பாரு. நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. சரி கோச்சுக்காத மச்சான். பின்ன என்னடா, எவளாச்சும் பிரேக் ஆன காதலுக்கு என்ஓசி கொடுப்பாளா? அதுவும் மல்லிகாவுக்கு கல்யாணம் வர ஆயிடுச்சு. இதெல்லாம் நடக்குமாடா? நானா மல்லிகாக்கு ரொம்ப பிடிக்கும்டா, மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ட்ரை பண்ணி பாப்போம். எனக்கு நம்பிக்கை இல்ல. ரோஜா உன்னை கலட்டி விடதான் ஏதோ பிளான் பண்ணிருக்கா. நல்லா யோசிச்சுக்க. இது ஆவறது இல்ல, வேலைக்கு ஆவாதே. உன் காதல் ஊத்திக்கிச்சு. மூக்கு உடைச்சிட கூடாதுடா, நாக்கு எடுத்துருக்கணும். என்ஓசியோட வர. இதான் மல்லிகாவா? நல்லாதான் இருக்கு. ஹாய். என்ன வேணும்? மல்லிகா, என்ன தெரியல? நான் தான் சந்தோஷ். என்ன அடையாளம் தெரியலையா? 10th படிக்கும்போது நீயும் நானும் என்ன தெரியாத மாதிரி பேசுற? நான் தான் சந்தோஷ். டேயா, ஓப்பனிங்கே சரியில்லையே. தெரிஞ்சதுனாலதான் கேக்குறேன். இப்போ எதுக்கு வந்த? எதுக்குன்னா ஒரு விஷயம் பேசணும். அது இது உன் குழந்தையா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? சோ கியூட். உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்கான். பேர் என்ன? ஏய், தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? தாய் மாமன் சீர் செஞ்சாலும் செய்வான். கொஞ்சம் பேர் சொல்லுங்களேன். டேய், கொஞ்சம் பேசாம இருடா. யார் அவன்? அவனா? அவன் என் ஃப்ரெண்டு. சாரி மல்லிகா, உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா வரும்போது குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். நீ பாசம் காட்டினதெல்லாம் போதும். வந்த விஷயத்த சொல்லு. கொஞ்சம் உள்ள போய் உட்கார்ந்து பேசலாமா? ஏய் நில்லு. எங்க வர? உள்ளெல்லாம் ஒண்ணும் வர வேணாம், இங்கே நின்னுட்டு பேசு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நின்னுகிட்டே பேசலாம். அதான் உள்ள விடலையே. வந்த மேட்டரை முதல்ல சொல்ற. ஹலோ, எனக்கு வேலை இருக்கு. பட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பு. அது 10th ஸ்டாண்டர்ட்ல நீ நானும் லவ் பண்ணோம். ஏதோ ஒரு காரணத்தினால லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன? நான் ரோஜான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவ ஒன்னும் அவ்வளவு அழகா இருக்க மாட்டா, கொஞ்சம் சுமார் தான். ஆனாலும் ஸ்மார்ட்டா இருப்பா. டேய், அங்க வேற மாதிரி சொன்ன. டேய் சாரி, யூ ப்ரொசீட். ரோஜாக்கும் என்ன பிடிச்சிருக்கு, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு. என்ன, என்கிட்ட பெர்மிஷன் வாங்க வந்தியா, இல்ல நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு என்ன வெறுப்பேத்த வந்தியா? மானம் கெட்டு போகும். ஓடி போயிடு சொல்லிட்டேன். சத்தியமா அப்படிலாம் ஒண்ணு இல்ல மல்லிகா. ஆக்சுவலா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? ரோஜாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இருந்தாலும் என்ஓசி கேக்குறா. என்ஓசியா? அப்படின்னா? என்ஓசினா ஒண்ணும் இல்ல, அதாவது நீயும் நானும் காதலிச்சு லவ் ஃபெயிலியர் ஆச்சுல்ல, அதனால ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, இனிமே சந்தோஷ்க்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல, அவர் உங்களுக்கு தான் சொந்தம்னு நீயே உன் கையால டீட்டெயிலா ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா அதான் என்ஓசி. பேனாவும் பேப்பர் இருக்கா? தொடப்பு கட்ட இருக்கு. அடிச்சுனா உன் பல்லெல்லாம் பறந்துரும். மரியாதை ஓடிப்போ. என் புருஷன் வர நேரமாச்சு. அவர் வந்தாரு, நீ உயிரோடய திரும்பி போக முடியாது. போடான்னு சொல்றேன்ல. மல்லிகா ப்ளீஸ் மல்லிகா, என் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு மல்லிகா, தயவு செஞ்சு என்ஓசி கொடுத்துரு மல்லிகா. ஏய், என் வீட்டுக்காரர் யார் தெரியுமா? இந்த ஏரியா தாதா. அவர் வந்தாரு, உன் கதை முடிஞ்சிடும். தாதாவா? மச்சான், நான் மொனக்கடல நிக்கிறேன், நீ சிஸ்டர் கிட்ட பேசிட்டு வா. மல்லிகா கொஞ்சம் தயவு பண்ணி. இங்க பாரு, ஸ்கூல் கிரவுண்ட்ல என்கிட்ட அடி வாங்கினியே, ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல, அப்புறம் போயிடு. மல்லிகா போடா. மல்லிகா எனக்கு தெரியும் உனக்கு என் மேல சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு தெரியும். கண்டிப்பா என்ஓசி தருவன்னு தெரியும். திரும்பவும் இங்க வந்துராதன்னு சொல்றதுக்காக தான் கதவை திறந்த. இன்னொரு தடவை என்ஓசி கேட்டு வந்த அப்புறம் உனக்கு டிசி தான் கிடைக்கும். டிசியா? அப்படின்னா? டெத் சர்டிபிகேட். போடா.
மல்லிகா மல்லிகா மல்லிகா. என்ன மச்சான் இப்படி திட்டுறா? இவளையா காதலிச்ச? ஏன்டா இப்படி சிக்கலான பொண்ணா பார்த்து காதலிக்கிற? இது ஆவறது இல்ல மச்சான், வேலைக்கு ஆகாது. நீ என்ன பண்ற? பொண்ணை மாத்திரு. ரோஜா வேணாம், மறந்துடு. அதான் உனக்கு நல்லது. ஆளெல்லாம் மாத்த முடியாது. அப்புறம் அப்ரோச்ச தான் மாத்தணும். என்ன ரோஜாவை ரேப் பண்ண போறியா? உன் புத்திக்கு அதான்டா தோணும். வேற என்ன செய்ய போற? மல்லிகா எழுதி கொடுத்த மாதிரி நாமளே ஒரு லெட்டரை ரோஜாக்கு எழுதி கொடுத்துட வேண்டியதான். மல்லிகா மாதிரி ரோஜா என்ன கிராஸ் செக்அப் பண்ண போறா? டேய், இது தப்பு இல்ல? தப்பே இல்லடா. உண்மையான காதலுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். இது ஆவறது இல்ல. அடிங்க. அபசகுணமா ஒரு வார்த்தை பேசின உயிர் இருக்காது. ஏற வண்டியில. கஸ்டடியில இருந்து ஏற்கனவே 2 முறை தப்பிச்சிருக்கான். கேர்ஃபுல்லா கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க. டோன்ட் வரி சார், அவன் அவ்வளோ பெரிய ஆளா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க மும்பை டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு, அதான் இப்படி பேசுறீங்க. மும்பையில மட்டும் இல்ல, மகாராஷ்டிராவிலேயே பையா கணேஷ்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது. கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. சரியான பொம்பளை பொறுக்கி. ரொம்ப நாளா டார்கெட் பண்ணி பிடிச்சிருக்கோம். பையா கணேஷ் இஸ் வெரி டேஞ்சரஸ். பையா கணேஷ்க்கு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட். கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஜட்ஜ்மெண்டோட வாங்க. எஸ் சார். ம் உனக்கு வாங்கி தர போறது ஜட்ஜ்மெண்ட் இல்லடா, உன்னோட தலையெழுத்து. இன்னையோட உன் கதை முடிஞ்சது. ஆல் தி பெஸ்ட்.
क्या हुआ? हे, 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 कौन है? कौन है वो? कौन? बाहर आ जाओ, मार दूंगा. வெளியில வா. இன்னொரு புல்லட் வந்துச்சுனா பையா கணேஷ்को मार दूंगा. இந்த பையா கணேஷ்கா ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தரேன்னு சொன்ன, இப்ப நான் தரேன்டா உனக்கு ஜட்ஜ்மெண்ட். ஆல் தி பெஸ்ட். அங்கிள், வாமா ரோஜா, 2-3 நாளா ஏமா இந்த அங்கிளை பார்க்க வரல? சாரி அங்கிள், கொஞ்சம் வேலை அதிகம். இனி நாள் விடாம வந்து பாத்துக்கிறேன். சரியா? டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அம்மா ரோஜா, நான் சொன்னனே டைகர் மாணிக்கம், அவரை போய் பாத்தியா? மன்னிப்பு கேட்டா மட்டும் என்ன ஆக போகுது? போன உயிருங்க திரும்பியா வரப்போகுது? அந்த டிரைவரை பார்த்தா இன்னும் அதிகமா व्यसனப்படுவாரு. என்னம்மா, போக நேரம் கிடைக்கலையா? இல்ல அங்கிள், டைகர் சார் வீட்டுக்கு போனேன், அவரை பார்க்க முடியல. ஆனா விஷயத்த சொல்லிட்டேன். நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம், சரியா? இல்லம்மா, நான் கண்டிப்பா பார்க்கணும். நடந்தது ஆக்சிடென்ட் தானே, நீங்க என்ன பண்ணுவீங்க? தேவையில்லாம ஃபீல் பண்ண வேண்டாம். நான் கவலைப்படக்கூடாதுன்னு தான் நீ இப்படி சொல்ற. ஆனா நான் சாகரத்துக்குள்ளார எப்படியாவது டைகர் சாரை பார்க்கணுமா? அதுக்கு நீதாம்மா உதவி பண்ணணும். பார்த்து சாரி தானே சொல்ல போறீங்க. சொன்னா என்ன நடந்துரும் அங்கிள், ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். மன்னிப்பு மட்டும் இல்லம்மா, சில விஷயம் நான் அவர்கிட்ட சொல்லணும். கெஞ்சி கேக்குறமா, என்ன பெத்தவளே கொஞ்சம் கருணை காட்டுமா, நான் டைகர் சாரை பார்க்கணுமா. ஐயோ அங்கிள், என்ன இது? குழந்தை மாதிரி அழுதுகிட்டு அழாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். அழக்கூடாது, சரியா? தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுமா. ஐயோ என்ன அங்கிள் இது? என்ன போய் கும்பிட்டுக்கிட்டு? முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. டைகர் சாரை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். சாப்பிடுங்க. ஹலோ, யாரு? பையா, நான் தான் பையா கணேஷ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? பையா கணேஷா? நீ ஜெயில இருக்க? ஜெயில இருந்து பேசுறியா? இல்ல பையா, கோர்ட்டுக்கு போகும்போது போலீஸ சுட்டு கொன்னுட்டு தப்பிச்சிட்டேன். கொஞ்ச நாளைக்கு நான் மகாராஷ்டிரால இருக்க முடியாது, நான் சென்னைக்கு வரேன். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். ஹே, இங்க வர போறியா? யோ கணேஷ், உன்னை போலீஸ் ட்ரேஸ் பண்ணி தூக்கிட போறாங்கயா. அப்புறம் நானும் மாட்டிக்குவேன். நீ எங்கேயா ஃபாரின்ல போயிரு, அதான் உனக்கு சேஃப்டி. என்னோட பிளானும் அதான் பையா. ஒரிஜினல் பாஸ்போர்ட்ல போக முடியாதுல்ல, சென்னையில டூப்ளிகேட் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு ஃபாரினுக்கு எஸ்கேப் ஆயிடுறேன். அதுக்கு நீ சென்னைக்கு தான் வரணுமா? அப்பா, கணேஷ வர சொல்லுங்க. போலீஸ் சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சிருக்காமா? மாட்டினா நாமளும் உள்ள போக வேண்டியிருக்கும். நல்லதா போச்சு. பயப்படாம கணேஷ வர சொல்லுங்கப்பா. பிளான் இருக்கு. என்னம்மா பிளான்? கணேஷ் லைன்ல இருக்கான். முதல்ல அவனை சென்னைக்கு வர சொல்லுங்க. பிளான் சொல்றேன். சரி கணேஷ், நீ ஜாக்கிரதையா வா. யாரும் ஃபாலோ பண்ணாம பாத்துக்க. அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் மாட்டிக்க போறேன். மருது பையா, என் உயிரே போனாலும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். சொன்னா போதாது, செய். நிச்சயம் செய்வேன். தேங்க்ஸ் பையா. வில் மீட் சூன். என்ன சாட்சி இது? எனக்கு பயமா இருக்கு. அவன் கேடி பையன், ஏற்கனவே அவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. இப்ப போலீஸ் வேற போட்டு தள்ளிட்டு வந்திருக்கான். அவனை வச்சு என்ன பண்ண போற? அவனை வச்சுதான்ப்பா ஆசிரமத்தை சொந்தமாக்க போற.
புரியலையே. கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நடந்தா ஆசிரமத்தை சீல் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வேற இடத்துக்கு மாத்திருவாங்கன்னு சொன்னேன்ல. இப்ப அந்த கிரிமினலே நம்மள தேடி வந்திருக்கான். ஆசிரமத்துக்குள்ள கிரிமினலா நாம ஒன்னும் பண்ண வேண்டாம். பையா கணேஷ அனாதன்னு அந்த சாந்தமூர்த்திய நம்ப வச்சு ஆசிரமத்துல தங்க வச்சாலே போதும். மிகப்பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டிய அந்த சாந்தமூர்த்தி ஆசிரமம் மூலமா செஞ்ச மாதிரி ஆயிடும். சாந்தமூர்த்திய போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். அரசாங்கம் ஆசிரமத்துக்கு சேல் வைக்கும். அப்புறம் பார்க்க வேண்டியவங்கள பார்த்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து அதை நமக்கு சொந்தமாக்கிடலாம். எப்படி ஐடியா? மச்சான், எனக்கு என்னமோ இது ரிஸ்க் மாதிரி தோணுதுடா. இது ஆவறது இல்லடா. பொத்து. என்ஓசி மேட்டர் நான் பாத்துக்கிறேன். அமைதியா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. கூட ஏதாவது பேசி குட்டையை குழப்பின சங்க அறுத்துருவேன். வா. ஸ்வேதா, ரூம் நம்பர் 301க்கு பில் ரெடியா இருக்கு. டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணிடு. ஆஃப்டர்நூன்குள்ள அவங்க டிஸ்சார்ஜ் ஆகணும். ஓகே. ரோஜா. என்ன இது? என்ஓசி. நீங்க கேட்டீங்களே. ஆமாங்க, மல்லிகாவே அவங்க கையால எழுதுன என்ஓசி. பரவாயில்லையே சந்தோஷ், எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டீங்க. லவ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. படிச்சீங்களா? ஐயோ, நான் எப்படிங்க? நான் படிக்கல. நானும் படிக்கல. ஆமா, நீங்க யாரும் படிக்கல. ஏன்னா கவர் ஒட்டி இருக்கு. படிக்கிறீங்களா? ஐயோ வேணாங்க, நீங்களே படிங்க. டேய் போலாமா? இருங்க, எங்க போறீங்க? இல்லைங்க, ரோஜாக்கு தான் மல்லிகா லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனல். நாங்க எப்படிங்க இங்க? பரவாயில்ல, நீங்களும் இருக்கலாம். கண்டிப்பா இருக்கணும். படிக்கலாமா? படிக்கலாமே. மல்லிகா ஆகிய நான் இதனால் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், திரு சந்தோஷ் அவர்கள் 10வது படிக்கும்போது என்னை காதலித்தார். பரவாயில்லையே, மரியாதையா தான் எழுதியிருக்காங்க. எழுதுனதே இவன் தானே. மேல படிங்க. சந்தோஷ் மட்டும் என்னை காதலிக்கவில்லை, நானும் அவரை காதலித்தேன். என் மீது சந்தோஷ் உயிரையே வைத்திருந்தார். காதல் என்றால் என்னவென்று அவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். மச்சான், வெக்கப்படுறியா? நான் ஒண்ணு சொல்லிட்டா? நீங்க படிங்க. கேட்கணும் போல ஆர்வமா இருக்கு. இருக்காதா பின்ன? படிக்கிறேன். வீட்டில் கம்பல் பண்ணியதால் என்னால் தான் சந்தோஷின் காதலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை நினைத்து இன்றும் நான் அழுகிறேன். ஐயோ, ரொம்ப பாவம். எனக்கே ஃபீலா இருக்கு. எங்க சட்டு புட்டுன்னு படிச்சுட்டு ரிசல்ட் சொல்லுங்க. மச்சான் காத்துட்டு இருக்கான்ல. ஓகே ஓகே, நோ டென்ஷன். சந்தோஷ் அவர்கள் ரொம்ப நல்லவர் என்பதையும் நம்பி காதலிக்கலாம் என்பதையும் இந்த கடிதத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். தயவு செய்து சந்தோஷை மிஸ் பண்ணாமல் காதலிக்கும்படியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அன்புடன் மல்லிகா, பிராக்கெட்டில் சந்தோஷின் முன்னாள் காதலி. என்ன பிராக்கெட்டா? டேய், பிராக்கெட்னா எழுதி முடிச்சு பிராக்கெட் போட்டு மல்லிகான்னு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஓ, அப்படித்தானே ரோஜா? அப்படியேதான். அசத்திட்டீங்க. அப்பா, என்ன ஒரு காதல், தெய்வீக காதல். நீங்க எந்த அளவுக்கு காதலிச்சிருந்தா உங்க கையெழுத்தும் மல்லிகா கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே